அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைய பாடப்பகுதியில் உயிரினங்களின் ஒருங்கமைவு என்ற பகுதியை பார்க்க இருக்கிறோம். நம்முடைய எதிர்விசை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க இன்றைய பாடப்பகுதியை காணலாம். உயிரினங்களின் அமைப்பு மற்றும் செயலலகு செல் ஆகும். உயிரினங்களின் கட்டுமான அலகு செல் ஆகும். செல்களை பற்றிய பாடப்பிரிவு செல் உயிரியல். செல் அனைத்தும் ஒன்று சேர்ந்தால் திசுக்கள், திசுக்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்தால் உறுப்பு, உறுப்புகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்தால் உறுப்பு மண்டலம், உறுப்பு மண்டலங்கள் ஒன்று சேர்ந்தால் உயிரினம். செல், திசுக்கள், உறுப்பு, உறுப்பு மண்டலம், உயிரினம். விலங்கு செல்லின் அளவை அளக்கும் அலகு மைக்ரான், அதாவது மைக்ரோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. μm மைக்ரோமீட்டர். ஒரு மைக்ரான் என்பது 10⁻⁻⁶. செல்லின் சராசரி அளவு 0.5 முதல் 20 மைக்ரான் விட்டம் கொண்டது செல்லின் சராசரி அளவு. பாக்டீரியா செல்லின் அளவு 1 முதல் 2 மைக்ரோமீட்டர். மனித அண்ட செல் அளவு 100 மைக்ரோமீட்டர். அடுத்ததாக மனித உடலின் மிகச் சிறிய செல் இரத்த சிவப்பணுக்கள் 7 மைக்ரோமீட்டர் விட்டம் கொண்டது. வி அப்படின்னு சொல்றது விட்டம். மனித உடலின் மிக நீண்ட செல் நரம்பு செல் 90 முதல் 100 சென்டிமீட்டர். விலங்கு செல்களில் மிகப்பெரிய செல் நெருப்பு கோழி முட்டை. விலங்கு செல்களில் மிகப்பெரிய செல் எதுன்னு கேட்டனா நெருப்பு கோழி முட்டை. மிகச் சிறிய பாக்டீரியம் எது? மைக்கோபிளாஸ்மா 0.0001 மில்லிமீட்டர் அளவு. கோழி முட்டையில் உள்ள வெள்ளைக்கரு ஆல்புமின். திசுக்களின் வகைகள் 4 விதமான திசுக்கள் உள்ளது. எபிதீலியல் திசுக்கள், உறையீட்டு திசுக்கள்னு சொல்லுவோம். இது பாதுகாப்பிற்காக பயன்படுகிறது. அடுத்தது தசை திசுக்கள். இது சுருங்குதல், அதாவது அசைவு மற்றும் இடப்பெயர்ச்சிக்கு பயன்படுகிறது. இணைப்பு திசுக்கள் தாங்குதல் வேலையை செய்கிறது, உடலின் அமைப்பை இணைத்தல். நரம்பு திசுக்கள் நரம்பு தூண்டல்களை கடத்துதல். அடுத்ததாக மனித கண்ணினுடைய பகுதிகளை காணலாம். கண் தசை திசு, இணைப்பு திசு, நரம்பு திசுக்களால் ஆனது கண். இந்த 3 திசுக்களும் சேர்ந்து உருவாக்கப்பட்டது தான் கண். மனித கண் வேறுபடுத்தி அறியும் நிறங்களின் எண்ணிக்கை 10 முதல் 12 மில்லியன் நிறங்களை நம்முடைய கண் வேறுபடுத்தி அறியும். மனித உடலின் உயிர் கடிகாரத்தை பேணுவது கண். கண்ணின் உள் பாகங்களை பாதுகாப்பது ஸ்க்ளீரா, அது தமிழ்ல வெண்மை நிற விழி படலம். கண்ணில் உள்ள மெல்லிய ஒளி ஊடுருவும் சவ்வு எது? கன்ஜங்டிவா. கோடை பொருளை சுரக்கும், கண்ணீரை சுரக்கும், கண்ணை ஈரமாக வைத்திருக்கும், தெளிவாக வைத்திருக்கிறது கன்ஜங்டிவா. கண்ணில் உள்ள ஒளி ஊடுருவும் தோல் படலம் எது? கார்னியா. அதனுடைய மற்றொரு பெயர் விழிவெண் படலம். தமிழ்ல விழிவெண் படலம் சொல்லலாம். அடுத்ததாக ஒளி விலகலை ஏற்படுத்தும் பகுதி கார்னியா. ஒளியை கண்ணின் உள்ளே அனுப்புவது கண் பாவை. சிறிய துளை போன்ற மையத்தில் இருக்கும் நம்மளுடைய கண்ணில் கண் பாவை. ஒளியை கண்ணின் உள்ளே அனுப்புவது கண் பாவை. கண்ணின் நிறமுள்ள பகுதி எது? அதாவது கண்ணின் நிறமுள்ள பகுதி இல்லைன்னா கண்ணில் உள்ள திசு படலம் எதுனா ஐரிஷ், அதாவது கருவிழி அப்படின்னு பேர் ஐரிஷ். அப்போ கண்ணின் நிறமுள்ள பகுதி ஐரிஷ். ஒளி அளவிற்கேற்ப கண் பாவையின் அளவை கட்டுப்படுத்துவது ஐரிஷ். லென்ஸ் மற்றும் விழிவெண் படலத்திற்கு இடையில் காணப்படும் திரவம் அக்குவஸ் திரவம், முன் கண்ணறை திரவம் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு முக்கியமான கேள்வி. அடுத்ததாக பாருங்க, கண்ணின் உட்பகுதி முழுவதும் உள்ள அரை திண்ம திரவம் எது? அல்லது கண்ணின் வடிவத்தை பராமரிப்பது எது? விட்ரியஸ் திரவம், பின் கண்ணறை திரவம். இதுவும் முக்கியமான ஒரு கேள்வி. பின் கண்ணறை திரவம், முன் கண்ணறை திரவம் இரண்டுமே முக்கியமான கேள்வி. அடுத்ததாக கண்ணில் உள்ள லென்ஸ் இருகுவியம் கொண்டது. புரதத்தினால் உருவாக்கப்பட்ட கண் பாகம் லென்ஸ். பிம்பங்களை உருவாக்கும் படலம் விழித்திரை. ஒளிக்கதிர்களை மின் தூண்டலாக மாற்றுவது விழித்திரை. சுவாசம். ட்ரக்கியா என்பது மூச்சுக் குழாய். லாரிங்ஸ் என்பது குரல் வலை. நுரையீரலை பாதுகாக்கும் சவ்வின் பெயர் புளோரா. மார்பறையையும் வயிற்றறையையும் பிரிக்கும் தசை உதரவிதானம்.
இரத்தத்திற்கு சிவப்பு நிறம் அளிப்பது ஹீமோகுளோபின் நிறமி. அடுத்ததாக உட்சுவாசம் வெளி சுவாசம் பார்க்கலாம். உட்சுவாசத்தில் உதரவிதான தசை சுருங்குகிறது, வெளி சுவாசத்தில் உதரவிதான தசை மீட்சி அடைகிறது. அடுத்தது உட்சுவாசம், உதரவிதானம் கீழ் நோக்கி நகர்கிறது, உதரவிதானம் மேல் நோக்கி நகர்கிறது. விலா எலும்பு மேல் நோக்கி நகர்கிறது, விலா எலும்பு கீழ் நோக்கி நகர்கிறது. மார்பறை கொள்ளளவு அதிகரிக்கிறது உட்சுவாசத்தில், வெளி சுவாசத்தில் மார்பறை கொள்ளளவு குறைகிறது. அடுத்தது உட்சுவாசத்தில் காற்று நுரையீரலுக்கு நுழைகிறது, காற்று நுரையீரலிலிருந்து வெளியேறுகிறது. காற்று மற்றும் இரத்தத்திற்கு இடையே வாயு பரிமாற்றம் நிகழ்கிறது உட்சுவாசத்தில். காற்று மற்றும் இரத்தத்திற்கு இடையே வாயு பரிமாற்றம் நிகழ்கிறது உட்சுவாசத்தில். நுரையீரலிருந்து காற்று வெளியேறுவது செயலற்ற நிகழ்வு. அடுத்ததாக தன்னிலை காத்தலுக்கு எடுத்துக்காட்டு வியர்வை உற்பத்தி செய்தல், தசை செயல்பாடு, நடுக்கம், சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துவது தன்னிலை காத்தலுக்கு எடுத்துக்காட்டாகும். சர்க்கரையின் அளவு அதிகரிக்கும் பொழுது இன்சுலின் உற்பத்தியாகிறது நம்மளுடைய உடலில். சர்க்கரை அளவு இரத்தத்தில் குறையும் பொழுது குளுக்கோகான் உற்பத்தியாகிறது. பரவலுக்கு எடுத்துக்காட்டு அறையில் ஊதுபத்தி மனம் பரவுதல், செல் சவ்வு வழியே மூலக்கூறு செல்லுதல் பரவலுக்கு எடுத்துக்காட்டு. சவ்வூடு பரவல், நீர்த்த கரைசலிலிருந்து செறிவுமிக்க கரைசலுக்கு கரைப்பான் மூலக்கூறுகள் அரை கடத்தி அல்லது தேர்வு கடத்து சவ்வின் வழியே செல்வது சவ்வூடு பரவல். சவ்வூடு பரவலினுடைய வகைகள் 3 வகைப்படும். ஒத்த செறிவுமிக்க கரைசல் ஐசோடோமிக், செல்லின் உட்புற கரைசலின் செறிவும் வெளிப்புற கரைசலின் செறிவும் ஒரே மாதிரியாக இருந்தால் அதுக்கு பேர் ஐசோடோமிக், ஒத்த செறிவு கரைசல். அடுத்து பாருங்க, இரண்டாவது குறை செறிவு கரைசல் ஹைப்போடோமிக், செல்லின் வெளியில் உள்ள கரைசலின் செறிவு உள்ளே உள்ள கரைசலின் செறிவை விட குறைவாக இருந்தால் அதற்கு பேர் நம்ம ஹைப்போடோமிக் ஆகும்னு சொல்லுவோம். அதனால் வெளியிலிருந்து நீரானது செல்லின் உள்ளே செல்கிறது. அப்போ இதுவும் ஒரு முக்கியமான கேள்வி. வெளியிலிருந்து நீரானது செல்லின் உள்ளே செல்வது ஹைப்போடோமிக். அடுத்தது பாருங்க, ஹைப்பர்டோமிக். ஹைப்பர்டோமிக் மிகை செறிவு கரைசல், செல்லின் வெளியில் உள்ள கரைசலின் செறிவு உள்ளே உள்ள கரைசலின் செறிவை விட அதிகமாக இருந்தால் இதனால் நீரானது செல்லை விட்டு வெளியேறுகிறது. நீரானது செல்லுக்கு உள்ளே செல்வது ஹைப்போடோமிக், நீரானது செல்லை விட்டு வெளியே வருவது ஹைப்பர்டோமிக். அடுத்ததாக ஊடுகலப்பு ஒத்தமைவான்கள் எடுத்துக்காட்டு தருக. முதுகு நாணற்றவை, கடல் நீரில் வாழும் மீன், கடல்வாழ் உயிரினங்கள் எல்லாமே ஊடுகலப்பு ஒத்தமைவான்களுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்ததாக ஊடுகலப்பு ஒருங்கமைவான்களுக்கு எடுத்துக்காட்டு நன்னீரில் வாழும் மீன். காற்றுள்ள சுவாசம், குளுக்கோஸ் ப்ளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் நீர் ப்ளஸ் ஆற்றல் கிடைக்கும். அதாவது சுவாசத்தின் போது ஆக்சிஜன் பயன்படுத்தப்பட்டால் அது காற்றுள்ள சுவாசம். எடுத்துக்காட்டு உயர்நிலை தாவரங்கள் மற்றும் விலங்குகளில். காற்றில்லா சுவாசம் அப்படின்னா ஆக்சிஜன் இல்லாத சூழ்நிலையில் நடைபெறுவது காற்றில்லா சுவாசம். குளுக்கோஸ் மூலக்கூறானது எத்தில் ஆல்கஹாலாகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் ஆற்றலாகவும் மாறுகிறது. இது காற்றில்லா சுவாசம். எடுத்துக்காட்டு சில நுண்ணுயிரிகள் மனித தசை செல்களில் காற்றில்லா சுவாசம் நடைபெறுகிறது. சில நுண்ணுயிரில் மனித தசை செல்ல காற்றில்லா சுவாசம் நடைபெறுகிறது. அடுத்தது காற்றுள்ள சுவாசத்தின் போது குளுக்கோஸ் மூலக்கூறும் 36 மூலக்கூறுகளை உருவாக்கும். அதாவது 36 ஏடிபின்னு சொல்லுவோம். 36 ஏடிபிகளை உருவாக்கும். வளர் மாற்றம், வளர் அப்படின்னா உருவாக்குதல் மற்றும் சேமித்தல்னு பொருள்படும். வளர் மாற்றத்தில் குளுக்கோஸ் ஆனது கிளைக்கோஜனாகவும் பிற சர்க்கரைகளாகவும் சேமிக்கப்படுகிறது. அமினோ அமிலங்கள் நொதிகளாகவும் ஹார்மோன்களாகவும் புரதங்களாகவும் சேமிக்கப்படுகிறது. கொழுப்பு அமிலங்கள் கொழுப்பாகவும் பிற ஸ்டராய்டுகளாகவும் சேமிக்கப்படுகிறது. இது எல்லாமே வளர் மாற்றம். அடுத்தது சிதை மாற்றம். சிதை மாற்றம் என்பதுக்கு பொருள் என்ன? உடைத்தல் அல்லது ஆற்றல் உருவாக்குதல். கார்போஹைட்ரேட் ஆனது குளுக்கோஸ் ஆக மாறுகிறது. குளுக்கோஸ் ஆனது கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் நீர் பிளஸ் ஆற்றலாக வெளியேறுகிறது. அடுத்தது புரதங்கள் அமினோ அமிலங்களாக மாறுகிறது. இது எல்லாமே சிதை மாற்றம்.